ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி மாவு அப்படி இல்லைனா தோசை மாவை வச்சு நம்ம 3 விதமான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இட்லி மாவில் இந்த 3 விதமான ஸ்நாக்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிற தோசை மாவு பார்த்திங்கன்னா அரைச்சி 2 நாள் ஆச்சு. மாவு கரைக்காமல் நான் எடுத்திருக்கேன். அதாவது உப்பு சோடா உப்பு எதுவுமே போடாமல் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். கரைக்காத மாவுங்கிறதுனால மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ரொம்ப புளிச்ச மாவு எடுத்துக்காதீங்க, அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்பொழுது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது, உப்பு சேர்த்துக்கிறேன். தோசை மாவில் கூட உப்பு நான் சேர்க்காதனால இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கோதுமை மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெதுவடைக்கு மாவு எந்த அளவுக்கு கெட்டியான பதத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு அளவு சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் தோசை மாவு இட்லி மாவு கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இப்போது கோதுமை மாவு எவ்வளோ எடுத்துருக்குன்னு சொன்னேன்னா நீங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு அளவு மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நல்லா கெட்டியான பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வடைக்கு மாவு எப்படி பிசையுமோ அது போல் நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். நம்ம மெது வடை எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டுருவோம். வடை இன்னும் நல்லா ரொம்ப சாஃப்டாக நல்லா எழும்பி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடா உப்பு கண்டிப்பாக சேர்த்து தான் செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நான் இன்றைக்கி சோடா உப்பு போடாமல் தான் செஞ்சு காட்ட போகிறேன். வேணும்னா நீங்கள் 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் மாவு போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். கையில் தண்ணியை நனைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவை எடுத்தோம்னா ஒட்டாமல் வரும். எண்ணெயில் செய்யும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போடுங்க, மேலே எண்ணெய் தெரிச்சிட போகுது. சீக்கிரமாக கலர் வந்துடும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கிட்டு மிதமான சூட்டில் குக் பண்ணால் கரெக்டாக மேலேயும் பொன்னிறமாக வரும், உள்ளேயும் வெந்து வரும். அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருக்கலாம், அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள், நான் முதல்ல போட்ட வடை மேலே நல்லா கலராகவும் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் எடுத்துடுறேன். ரெண்டு வடையும் நல்லா வெந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் வடையாக செஞ்சு எடுத்துக்கலாம். மாவு அரைச்ச உடனே கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்படி செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக கூட கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா எழும்பி வரும். ஒரு நாள் இல்லை 2 நாள் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாவில் நீங்கள் சோடா உப்பு சேர்க்காம கூட செய்யலாம், நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இன்னும் ரொம்ப நல்லா சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போது சோடா உப்பு சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப புளிச்ச மாவில் செய்யாதீங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் வடை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவு இல்லை தோசை மாவு வச்சு நம்ம கூட கொஞ்சம் கோதுமை மாவை கலந்து நம்ம வடை செஞ்சிட்டோம். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் நல்லா பவுடராக அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். முறுக்குக்கு மாவு இப்போ நான் தோசை மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் தோசை மாவுக்கு 1 கப் பொட்டுக்கடலை எடுத்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாவோட அளவு இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் 1 கப் அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மீதி இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் பத்தாமல் போயிடுச்சுன்னா திரும்ப அரைச்சிட்ருக்கணும். முறுக்குக்கெல்லாம் ஓமம் சேர்க்கணும். நான் எடுத்துருக்கிற மாவுக்கு இந்த அளவுக்கு ஓமம் எடுத்தால் போதும். அதாவது 1 சிட்டிகை அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா கையில் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற மாவில் இன்னும் உப்பெல்லாம் எதுவுமே போடாததுனால தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எள்ளு சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
ஒரு குட்டி பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக காய வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். முறுக்குக்கு நம்ம மாவு எப்படி பிசையுமோ அதே போல் தான் பிசையணும். பாருங்கள், கையை வச்சு அழுத்தினாலே லைட்டாக உள்ளே போகணும் மாவு. அப்போ தான் முறுக்கு பிழியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டு முறுக்கு பிழிகிற மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நல்லா சாஃப்டாக இருக்குது எடுக்கிறதுக்கு மாவு. இந்த மாதிரி உருண்டை பண்ணி நம்ம முறுக்குழாயில் போடுறதுக்கு நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. மொத்தமாக பொட்டுக்கடலை மாவு போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு கொண்டு வர முடியும். நான் எடுத்திருந்த பொட்டுக்கடலை மாவில் பாருங்கள் கொஞ்சம் தான் மீதி இருக்குது. பொட்டுக்கடலை மாவை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு நாள் நம்ம முறுக்கு காலி ஆகிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இட்லி மாவு எடுத்தோ இல்லை தோசை மாவு எடுத்தோ இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்து நம்ம முறுக்கு செஞ்சுக்கலாம். நான் வந்து முறுக்கு பிழியறதுக்கு இப்போது இந்த டிசைன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்போவுமே முறுக்கு செய்யறதுக்கு முன்னாடி முறுக்குழாயில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு நம்ம போடணும். இதில் எல்லாத்துலேயுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெயை. இப்போ மாவு வந்து முறுக்குழாயில் போட்டு முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு செஞ்ச அனுபவம் இருக்கிறவங்க எண்ணெய் கடையிலே கூட செஞ்சுக்குவாங்க. புதுசாக செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு கரண்டி திருப்பி வச்சுட்டு இங்கே எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம முறுக்கை சுட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா இப்படி அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான், பாருங்கள் ஈஸியாக நம்ம முறுக்கு சுட்டுட்டோம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு போட்டு சுட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கிறேன். பொட்டுக்கடலை நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சுருக்கிறதுனால சீக்கிரமாக கலர் வந்துடும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளேயும் மாவு நல்லா வெந்து வரும், மேலேயும் நல்லா கலராக வந்திருக்கும். பாருங்கள், முறுக்கு நல்லா கலராக வந்துருச்சு, உள்ளே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவு தோசை மாவு வச்சு நம்ம சூப்பராக நல்லா டேஸ்டியாக முறுக்கு செஞ்சுட்டோம். பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால எண்ணெயில் முறுக்கு போடும்பொழுது கொஞ்சம் பிரிஞ்சிடும். அதனால் நல்லா ஒட்டிட்டு இந்த முனை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா ஒட்டிட்டு போட்டிங்கன்னா பிரியாமல் நல்லா இது போல் வரும். இட்லி மாவு தோசை மாவில் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக முறுக்கு செஞ்சிடலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சும்மா லைட்டாக தொட்டதுமே அப்படியே உடையுது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிடவே. ஒரு பாத்திரத்தில் 2 கரண்டி மாவு நான் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம தேன் மிட்டாய் செய்யலாம். சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு லைட்டாக சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கடையில் விற்கிற மாதிரி நல்லா ஆரஞ்சு இல்லை ரெட் கலரில் நமக்கு தேன் மிட்டாய் வரணும்னா நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இட்லி மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா கெட்டி பதத்தில் இருந்தால் தான் தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷமாவது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம கையில் எடுத்து ரவுண்டாக விடுறதுக்கு கரெக்டாக இருக்குது பதம். ஸ்பூன்லேயே நம்ம எடுத்து விடலாம், இந்த பதம் கரெக்டாக இருக்கும். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சக்கரை பாகு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு தேன் மிட்டாய் பொரிச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் சர்க்கரை இருக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுலேயே 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா பிசு பிசுன்னு கையில் ஒட்டணும். நம்ம எடுத்தோம்னா அந்த அளவுக்கு பாகு ரெடி பண்ணால் போதும். ஒரு கம்பி பத அளவுக்கு வரணும்னுலாம் இல்லை. பாருங்கள் சர்க்கரை பாகு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஒரு கம்பி பதம்லாம் வர வேணாம், சும்மா நம்ம கையில் வந்து ஒட்டினா நல்லா பிசு பிசுன்னு ஒட்டணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து லெமன் வந்து பிழிஞ்சிக்கிறேன். பாகு வந்து கெட்டியாகாமல் இருக்கும், அதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கிற கடாயை எடுத்துக்கிட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம்.
எண்ணெய் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா தீயை வந்து குறைச்சி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் தீ வந்து. ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஸ்பூனில் கூட நம்ம சின்ன சின்னதாக நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லை கையில் கூட நம்ம செய்யலாம். கையில் மாவு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நம்ம போட்டு எடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் மாவு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. பாருங்கள், ஸ்பூனில் போட்டு ரொம்ப பெருசாக போட்டேன். சோடா உப்பு போட்டிருக்கிறதுனால நல்லா எழும்பி வருது. தீ வந்து கம்மியிலே வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணணும். இல்லைன்னா மேலே சீக்கிரம் கலர் வந்துடும், உள்ளே வந்து வெந்திருக்காது. அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். ஸ்பூனில் விட நம்ம கையில் எடுத்து விட்டோம்னாலே நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நமக்கு ஃபுட் கலர் வந்து நமக்கு கடையில் இருக்கிற மாதிரி நமக்கு கலர் வேணுன்றதுனால நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணானாலும் நீங்கள் ஆட் பண்ணாமல் அப்படியே செய்யலாம். நான் எடுத்துக்கிறேன். உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போது பாருங்கள் எவ்வளோ நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வந்திருக்கு. எண்ணெயிலேருந்து சூடாக எடுத்ததுமே நம்ம பாகில் போட்டுடணும். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா சக்கரை பாகில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதே போல் எடுத்துருக்கிற எல்லா மாவையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு சக்கரை பாகில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிட்டதுக்கப்புறமா நான் எடுத்துடுறேன். பாருங்கள், ஜீராவிலேருந்து எடுத்துகிட்டு இது போல் தள்ளி தள்ளி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோம்னா நல்லா ஃபுல்லாக மேலே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும், உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். தேன் மிட்டாய் பாருங்கள், இட்லி மாவில் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தேன் மிட்டாயை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவ்வளோ நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் தேன் மிட்டாய். நல்லா ஜீராலாம் உள்ளே நல்லா இறங்கி நல்லா சூப்பராக வந்திருக்கு. கடையில் வாங்குற தேன் மிட்டாய் கூட இந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குமான்னு தெரியல. பாருங்கள், நம்ம வீட்டில் செஞ்சுருக்கிறது நல்லா ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.